அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. இந்த பதிவில் அருட்பெரும் ஜோதி எனும் தலைப்பில் வேலூர் ஐயா எனும் அருட்திரு யோகானந்த சாமிகள் அருளிய விளக்கத்தை அறிவோம். தலைப்பு அருட்பெரும் ஜோதி. மாயத்திரை ஏழும் கடந்து இரவு பகலற்ற உயிர்மெய் உருவம் அற்று அருள் உரு எனும் சுத்த உடம்புடன் உரு எனும் எழுத்தின் பொருளாம் ஓங்கி விரிந்த அருள் ஒளியாம் உடம்புடன் தனித்த எல்லாம் வல்ல பெருங்கருணையின் பொருளாம் அகர உகரமெனும் அருள்ஞான உடம்புடன் உகர உயிர்க்கு உயிராம் அகர உயிருடன் இணைந்து அருட்பெரும் ஜோதியாய் விளங்கப் பெறுவோம். இதுவே அநாதி இயற்கை உண்மை உருவ அருவ ஒளி ஒளி. ஓம் ஓங்கார ஒளி மெய். உரு உயிர் சுத்த உடம்பு. ஒளி உயிர் சுத்த ஒளி உடம்பு. ஒளி உயிர் சுத்த ஒளி உடம்பு. இவ்வுடம்பு ஏன் பொய் உடம்பாயிற்று? இவ்வுடம்பையும் இழந்து என்ன செய்வாய்? இது பொருட்டு சிறிதும் சிந்தித்தாயா? உன் வாழ்வு பொய்க்காது என்னவாகும்? பொய்ப்பதுவே மரணம். இவ்வுருவும் வாழ்வும் பொய்யெனக் கண்டபின் இவ்வுடம்பை விடுவதால் என்ன பயன்? இவ்வுடம்பில் இருக்கும்போது அறிவறிந்து இவ் உருவபோகம் தவிர்த்து விளக்கமுடன் ஒழுக்கம் உற்று உயிர்க்கெல்லாம் உறுதுணையாய் இரக்கம் காட்டி விளக்கம் தந்து அரு உருவாய் வாழ வல்லார்க்கு மரணம் தடையேது? அவர் வாழ்வும் உடம்பும் பொய்போகம் அற்றதால் சுத்தம் எனும் இவ் அசுத்த உரு உடம்பு அகன்று சுத்த மெய் அருவுடம்பை பெறுவார். சுத்த ஒளியும் சுத்த ஒளியும் எளிதில் பெற்று தனிப்பெரும் கருணையுடன் மரணமிலா பேரின்ப பெருவாழ்வு வாழ்ந்து மற்றெல்லா உயிர்களையும் வாழச் செய்வார். இரக்கத்தின் விளைவு இதுவே. இரக்கமே உயிர். இரக்கம் இன்றி உயிர்ப்பில்லை.
இரக்கம் பெற்றவரே உயிர் பெற்றவர். பூர்வஞான சிதம்பரம். திருச்சிற்றம்பலத்தில் ஓர் அம்பலம்தான் உளது. அதனால் சடாந்த ஞானிகள் அதனை பெற்றார்கள். உத்தர ஞான சிதம்பரம். இது அகர 8 அம்பலங்களைக் கொண்டது. சடாந்த சத்திய ஞான சுத்த சன்மார்க்கம் அதனை பெறச் செய்யும். சடாந்த கலப்பு திரையினர் மாயசித்தி கைவரப் பெற்று தடைப்பட்டு ஒடுங்கி அடங்கி நின்ற ஞானிகள். சடாந்த சத்திய ஞானிகள் மாயை கடந்து சுத்த வெளியில் நொடிப்பொழுதில் ஐந்தொழில் செய்ய வல்ல பேற்றினைப் பெற்றும் திருவருட்சமூக வண்ண நிலை நோக்கி எதிர்நோக்கி இருப்பர். சடாந்த சுத்த சன்மார்க்க ஞானியர் எல்லாம் வல்ல சித்தி பெற்று சுத்த பிரணவ ஞான உடம்புடன் அனாதி இயற்கை உண்மை பேரின்ப மரணமிலா பெருவாழ்வு வாழ்வர். அனாதி இயற்கை திருவண்ண நிலை நோக்கி இருப்பர். வள்ளல் பெருமகனார் ஏன் உத்தர ஞான சிதம்பரம் காண 7 திரை நீக்கினார். நாம் கண்ட கடவுள் எல்லாம் திரைகளே எனக் காட்டியும் உண்மைக் கடவுள் யாரெனக் காண எவர் வந்தார்? இதுவரை எவரும் காணோம். வம்பர் கண்டோம். வள்ளலை மறைக்க வந்த திரை கண்டோம். நாம் ஏன் பிறப்பதற்கு முன்னும் இறந்த பின்னும் அறியாது அந்தரத்தில் ஆடுகின்றோம். அனாதி என அருட்பெரும் ஜோதியை அறிந்து கொள்ளவே. நாம் ஏன் அழியக் காண்கிறோம்? அழியாதது எது என அறியச் செய்யவே. சடாந்தத்தில் களவாதே என்றார். அது என்ன? ஈதறிந்தால் நீயே சுத்த சன்மார்க்கி. விளக்கம் முற்றிற்று. இருப்பினும் ஒரு சில வார்த்தைகள் மட்டும். விளக்கத்தை கேட்டவுடன் விளக்கம் சற்று கடினமானதாக உள்ளது என்று அறியப் பெறலாம். இருப்பினும் ஒரு முறைக்கு பலமுறை கேட்டால் அறிந்து கொள்ள இயலும். இப்பதிவு இத்துடன் முடிவு பெறுகின்றது. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தானைப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.